இது முற்போக்கு முழங்குகிற மேடை. மூடர்களின் முதுகுடைத்து ஏற்றுகிற பாடை. சமத்துவம் சங்கமிக்கும் கருத்து கூடை. இது சாதியத்தை சாகடிக்கும் எரிமேடை. இங்கே கூடியிருக்கிற கூட்டம் கோட்டை கனவுகாணும் கூட்டம் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவுகளை நனவாக்க கூடியிருக்கிற கூட்டம் இது. இங்கே உம்மக்கள் எம்மக்கள் என்று பிரித்து பேசும் பழமைவாதம் அல்ல. எல்லோரும் நம்மக்கள் நன்மக்கள் என உரத்து பேசும் புதுமை கீதம் இது புரட்சியாளரின் சங்கடம். இது உண்டு கொடுத்த கூட்டம் அல்ல, உழைத்து கலைத்த கூட்டம். சேக்கு வேளாவின் கருத்தோட்டம், ஈழாவின் சிறுத்தை கூட்டம். பசுவதை தடை கேட்க இங்கே பல பேருண்டு. கௌரவ கொலைகளுக்க எவருண்டு? ஏற்ற தாழ்வுகளை சீர் செய்ய ஒரே ஒரு தீர்வுண்டு. அது மார்க்ஸ் தந்த பொதுவுடைமை தீர்வுண்டு. கருத்துரிமை கழுத்து இங்கே நெரிக்கப்படுகிறது. எழுத்துரிமை புத்தகங்கள் எரிக்கப்படுகிறது. யாதொரு தீங்கும் செய்யாமலேயே மாதுரவாகங்கள் மறிக்கப்படுகிறார். உறங்கியது போது விழித்துக்கொள், மாநில பதர்களை கழித்துக்கொள், பகுத்தறிவு சமத்துவம் பெருக்கிக்கொள், பழமவாதத்தை திருத்திக்கொள். நான் கீதை சொல்லவில்லை தோழர்களே, உங்கள் வாழ்க்கை பாதை சொல்லுகிறேன். நீ வாழும் சமூகத்தில் தரமாடு, சகல மனிதனின் நலத்தாடு. அறியாமை நீக்கு, சமவேதம் போக்கு, பகுத்தறிவு பேசு, நிமிர்ந்து நியாயம் கேள். வியர்வின் விதிகளோடு உழைப்பின் உன்னதம் கொடு. தோழர்களே, முதலாளித்துவத்தின் முகத்திரையை பிடித்தெறிவோம். சாதியம் பேசும் தேசித்தனத்தை வேறொருப்போம். தாத்திரி வானாய்களின் மதவெறியை கிழித்தெறிவோம். சாதி இழிவை துரத்தி அடிப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று முழங்குகிற வேலைத்தான் விடுதலை சிறுத்தைகள் என்கிற பேர் அமைப்பினுடைய மேடை, விடுதலை கலை இலக்கிய பேரவையினுடைய மேடை என்பதை பெருமையோடு இந்த அவையிலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட மகத்தான இயக்கமாக